தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி பிரமுகருக்கு பதவி வழங்கினார் ஜோசப் விஜய். நாம் தமிழர் கட்சி பிரமுகருக்கு பதவி வழங்கினார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஜோசப் விஜய் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருவருக்கு பதவி வழங்கியுள்ளார். அவர் வேறு யாருமல்ல, நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டவர் இந்த ஜெகதீச பாண்டியன். இவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து பொதுச் செயலாளர் பதவிக்காக வேல்முருகனிடம் அண்டியிருந்தார். ஆனால் அவருடைய மன ஓட்டம் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் மீது இருந்தது. இதன் காரணமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக கூறிவிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து விலகினார் ஜெகதீச பாண்டியன். ஜெகதீச பாண்டியன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அவருக்கு நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர் தோற்று போனார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கட்சி பதவி வழங்கியுள்ளார் ஜோசப் விஜய். அவர் செய்தி தொடர்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஜெகதீச பாண்டியன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் வரை சரியாகத்தான் இருந்தார். பின்பு அவர் பிழைப்பு தேடி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு சென்றார். தற்பொழுது அரசியல் பிழைப்பு தேடி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். ஒரு கொள்கை நிலைப்பாடு இல்லாதவர் ஜெகதீச பாண்டியன். ஒரு கொள்கையில் நிலைப்பாடு இல்லாதவர் தான் இந்த ஜெகதீச பாண்டியன். ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவர். தமிழ் தேசிய பாதையில் பயணித்தவர் தற்பொழுது திராவிட பாதையில் பயணிக்கிறார். ஜெகதீச பாண்டியனுக்கு செய்தி தொடர்பாளர் பதவி வழங்கி கௌரவித்துள்ளார் ஜோசப் விஜய்.